விரதம் இருக்கிற அன்னைக்கு செய்யக்கூடிய நீர்மோர். 1/2 கப் தயிரை இந்த பவுலில் ஊற்றிக்கிங்க. இப்போ பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். விரதத்தன்னைக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு இந்துப்பு சேர்த்திக்கிறோம். 2 கப் வாட்ரு, 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். பீட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீதி 1 கப் வாட்டரை மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்டு மிக்சியில் ஓட விடலாம். ரெடியாக இருக்குது. ஆஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, விரதத்தன்னைக்கு எடுக்கக்கூடிய பானகம் புளி சேர்த்தாதது. 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி. நாட்டு சர்க்கரையை கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. கரைச்சிட்டோம். மறுபடியும் ஒரு 1/2 கப் வாட்டர் சேர்த்திக்கிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, மறுபடியும் ஒரு 1/2 கப்பு வாட்டர் சேர்த்திக்கிறோம். மொத்தம் 1/2 கப்பு. இப்போ ஃபைனலாக ஒரு கலக்கு கலக்கிக்கலாம். இப்போ விரதத்துக்கு ஏற்ற பானகம் ஃபில்டர் பண்ணி ரெடி ஆயிருச்சு. ஆஃபர் பண்ணிடலாம்.